ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து நெல்லையில் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் அமைப்பினர் ஊறுகாய் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அறிவரசனம் கேட்கலாம். அறிவரசு, விவரங்கள். அதாவது அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் சார்பில் விஸ்வகர்மா சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அந்த உறவுகள் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் பொழுது ஊறுகாய் போட்டு அவர்கள் நூதன போராட்டத்தையும் நடத்தினர். அதாவது ஊறுகாய் போடுவதோ அதை வைத்திருப்பவர்களோ எந்த ஜாதியையும் சார்ந்தவர்கள் இல்லை என்பதை குறிப்பதற்காகவே இந்த ஊறுகாய் போடும் போராட்டத்தை தாங்கள் நடத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விஸ்வகர்மாவை சமுதாயத்தை சாராத 18 வகையான தொழில்களை செய்பவர்களை இத்திட்டத்தில் பயனடைய வைத்ததுடன் அவர்களுக்கு BM விஸ்வகர்மா என்ற அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கி வருகிறது. இதனை அவர்கள் வன்மையாக கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மேலும் ஒன்றிய நிதியமைச்சர் கோயம்புத்தூரில் விஸ்வகர்மா என்ற வரையறைக்குள் 18 வகையான தொழில்கள் செய்வோருக்கு பயனளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தங்களது ஜாதியை இழிவுபடுத்தும் வகையான செயலாகும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாங்கள் பிறப்பால் பொறியாளர்கள் என்ற அடையாளத்தை கொண்டு விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு இணையாக மாற்று தொழில் செய்பவர்களையும் இத்திட்டத்தின் மூலம் பயனடை செய்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது சமுதாயத்தை இழிவுபடுத்தும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களும் எழுப்பினர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அறிவரசு. விஸ்வகர்மா யோஜனாவின் பெயரை மட்டும் மாற்றிடு. கொடுக்காதே 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 கொடுக்காதே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.